ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வல்லவன் வகுத்ததடா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேரை வந்து மையமாக வச்சு அவங்களோட கதை வந்து சேர்ந்து வர்றது தான் ஒரு படம் இது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஃப்ரெண்ட். இது வந்து தேட்டரில் வந்து கொஞ்ச நாள் அப்படியே இதுவாகிடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டு. இப்போ வந்து நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இந்த படத்தை இயக்குறது பார்த்திங்கன்னா விநாயக் துரை. அதோட ரைட்டிங்கும் பார்த்திங்கன்னா விநாயக் துரை தான். இதில் ஸ்டார்ஸ் நடித்தது பார்த்திங்கன்னா இது கேரக்டரோட சொல்கிறேன். நீதிமணின்றவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், ராஜேஷ் பாலச்சந்திரன். சிரஞ்சீவின்றவர், சிரஞ்சீவி சக்கரவர்த்தி, 2 பேர் வந்து ஒரு பெட்டி கேஸ் திருடங்களாக இருப்பாங்க. சுவாதி மீனாட்சி, அஷிதா சுபாஷ் சிஸ்டர், அது மாதிரிலாம் இருக்காங்க. விக்ரமாதித்யா வந்து குபேரன், அருள் டி சங்கர் வந்து அவங்க அப்பாவாக இருப்பார், அந்த ஒரு பொண்ணோட அப்பாவாக இருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரோட கதைக்களம் இது. இதில் வந்து இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபு, அப்புறம் 2 திருடங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு லேடிக்கு வந்து பணம் தேவைப்படும், ஒரு பொண்ணு வந்து ஃப்ராடு மாதிரி இருப்பாள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின், ஒரு முக்கியமான லீட் கேரக்டரோட அப்பா வந்து செக்யூரிட்டி கார்டாக இருப்பார். அவருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பணம் தேவைப்படும். அவங்க அக்கா வேறு ப்ரெக்னன்சியாக வந்திருப்பாங்க. அப்புறம் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்படும். ஸோ இது மாதிரி ஒருத்தங்க. இந்த நீதிமணின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் பாடி லாங்குவேஜ், சிரிக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் நல்லாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து பணத்தை மையமாக வச்சு இது பண்ணுவார். ஒரு ஃபைனான்சியர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பணம் தேவைப்படாது, ஆனால் ஒரு தப்பான பொண்ணை வந்து அவர் லவ் பண்ணுவார். இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்சியர் வந்து ஒரு 2 கோடி எடுத்து கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு இடத்துல வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து இந்த 2 பெட்டி கேஸ் திருடங்களை வந்து நீதிமணி வந்து திருட வைப்பார். ஸோ இப்படியே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நடுவில் வந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஏமாத்தின பொண்ணு வந்து கடைசியில் பணம் திருடுற மாதிரி வரும். அந்த பணம் வந்து திருடிச்சா இல்லையான்றது தான் கதை. நீதிமணி என்ன ஆனார், அந்த பணத்தை திருட சொன்னவர் என்ன ஆனார். இதில் வந்து கார்த்திக்ன்றதை வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணோம். அவனையும் ஏமாத்துறான். அவன் வந்து ஊருக்கு போகிறான், நீ வந்துருன்னுவான். இது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்க்கறதோட இந்த படம் வந்து நல்லா பார்த்தா தான் புரியும். இதை உடனே சொன்னால் வந்து உங்கள் மைண்டில் நிற்காது. அதனால் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா ஒரு சூப்பராக போச்சு. இந்த 5 பேரோட கதை வந்து அப்படியே மாற்றி எடுத்துருப்பாங்க. ஆர்ட் ஒர்க்லாம் கூட நல்லா இருந்தது. இதில் ஃபைனான்சியர் நடிகரும் நல்லா நடிச்சிருப்பார். இந்த ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓட்டுறவங்களா இருக்கும். அந்த கேப் வந்து அவங்க அந்த லேடிக்கிட்டேருந்து பிடிங்கிப்பாங்க. அந்த வேலையும் போய்டும் அந்த பொண்ணு. ஸோ அதனால தான் பண பிரச்சனை ஒருத்தருக்காக அப்படியே ஸ்டார்ட் ஆகிறது காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி சால்வ் ஆகுதுன்னு காட்டுவாங்க. இந்த சிரஞ்சின்ற கேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல துரோகம் பண்ணாலும் அதையும் பார்க்காம அவர் வந்து ஒரு இடத்துல ஃபைட் போடுவார். அந்த கடைசி சீன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இது நல்ல படம் ஃப்ரெண்ட். இது மாதிரி படங்கள்லாம் ஓட மாட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா மலையாளத்தில் வந்த மஞ்சுமேல் பாய்ஸு, அது மாதிரிலாம் அது நல்ல படம் தான். இருந்தாலும் நம்ம தமிழ் படத்துக்கு வந்து ஸ்கோப் நிறைய போயிடுச்சு. அதே மாதிரி யாவரும் வல்லவரே படமும் நல்லா இருந்தது. ஒரே நாள் நைட்டில் நடக்கிற மாதிரி. கடைசியில் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அந்த படம்லாம் நல்ல படம். அந்த படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடான தேட்டரில் உடனே எடுத்துட்டாங்க. ஜே பேபி அது மாதிரி படமும் கூட இந்த மஞ்சுமல் பாய்ஸால் நிறைய எடுத்துட்டாங்க. மஞ்சுமல் பாய்ஸை நிறைய ஷோஸ் பண்ணி அந்த படம் நல்லா ஏர்ன் பண்ணிச்சு. ஆனால் நம்ம தமிழ் படத்துலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா வெப்ப, மழை, குளிர் அது மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸெல்லாம் போச்சு. ஆனால் இது மாதிரி படங்கள்லாம் நிறைய வரணும். இது ஒரு நல்ல ட்ரை. இது வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர் வந்து விநாயக் துரைன்றது நல்லா பண்ணியிருக்காரு. சில இடத்துல வந்து அவங்களோட நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த சில இடத்துல இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். இந்த லீவில் பார்க்குறவங்க பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். மனுஷங்களுக்கு பணம் தான் முக்கியன்றது வந்து இப்போது இதுவாக இருக்குது. ஆனால் அது முக்கியம் இல்லை. மனிதர்களோட மனிதநேயம் தான் முக்கியன்றது அது ஒரு முக்கிய கருத்து. இதில் இன்னொன்று 6 சாப்டராக வந்து இந்த படத்தை பிரிச்சிருப்பாங்க. எது உங்கள் கையில் அது மாதிரி அந்த கோட்ஸ் மட்டும் இல்லாமல் இது ஒரு படமாகவே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு இந்த படம். அது கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.